ஏன்னா சவுத்து தான் அப்போதைக்கு முக்கியம் நமக்கு, அதனால கொஞ்சம் பல்கா போட்டாச்சு தமிழ்நாடை போடுறா அப்படின்னு. சரிங்க சார். இப்போ நேச்சுரலாகவே இந்த பாளையக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா, இந்த பாளையக்காரர்கள் இருந்த பகுதிகள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே இந்த பாளையக்காரர்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பனையூர், ராமநாதபுரம், சிவகங்கை, பனையூர், வாசுதேவநல்லூர். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா தலைவன் கோட்டை, இங்க ஊத்துமலை, செய்துங்கநல்லூர். ஓகே, இதெல்லாம் ஈஸ்ட் சைட்ல இருக்குது, அப்படித்தானப்பா? தமிழ்நாட்டினுடைய ஈஸ்ட் சைடு இருக்குது. சரி. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்ப சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இப்போ இந்த பகுதிகள் எல்லாமே நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வெஸ்ட் சைட்ல இருக்குது. அப்போ இது ஈஸ்ட் சைட்ல இருக்குது, இதெல்லாம் வெஸ்ட் சைட்ல இருக்குது, அப்படிதானே? ரைட். இங்க என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாவே இவங்க எல்லாருமே ஈஸ்ட் கிழக்கு பகுதியில் இருக்கிறாங்க. அப்ப கிழக்கு பகுதினா நமக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் ஃபர்டைலான பகுதி, கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மருத நிலம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பக்கம் இவங்க கொஞ்சம் பார்டர், வெஸ்டர்ன் காட்ஸோட பார்டர்ஸ்ல இருக்கிற மாதிரி. மொழி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலுமே மொழி ரீதியாகவும் இவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரெண்டு கேங்கா இருக்கிறாங்க. அப்போ இந்த வெஸ்ட் சைடு இருக்கிறாங்க இல்லையா, வெஸ்டர்ன் பாளையம், இந்த வெஸ்டர்ன் பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு தாய்மொழி என்ன சார் அப்படின்னா, வெஸ்டர்ன் பாளையத்தில் இருக்கிறவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. சரிங்களா? எஸ், இவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அதே இது ஈஸ்டர்ன் பாளையத்தில் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்படியா? கும்மிரோம் கும்மி இல்லையா? ரைட். இவர்களுடைய தாய்மொழி தமிழ். இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ரெண்டு கேங்கா இருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் பாளையம், இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், சிவகிரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடியவர்கள். இவங்களை நம்ம தெலுங்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பக்கம் இருக்கிற இவங்க எல்லாருமே யாரு? தமிழ் பேசக்கூடியவர்கள். இவர்களை நம்ம மறவ பாளையங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ மறவர்கள் தான் இங்க ரூல் பண்ணது, அதனால மறவ பாளையங்கள், இது தெலுங்கு பாளையங்கள்னு பிரிக்கிறோம். அப்ப இவங்க ரெண்டு கேங்கா இருக்கிறாங்களா? ஷுவரா? நம்பலாமா? இப்ப என்ன ஆகுது? பாளையக்காரர்களே ரெண்டு கேங்கா இருக்கிறாங்க. டோட்டலா 72. சவுத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுத்துல தான் நிறைய பாளையங்கள் இருக்குது, ரெண்டு கேங்கா இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே ரெண்டு கேங். சரி. ஸோ இப்போ நேச்சுரலாகவே இப்படி தான் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ தான் முதல் முறையாக என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் ஆள் அனுப்பிச்சு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எதிர்க்கலாம், இல்லை தனித்தனியாக எதிர்க்கிறாங்க. ஒரு சிலர் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பிரிட்டிஷை எதிர்த்தவர்கள் யார் யார், சப்போர்ட் பண்ணவங்க யார் யாருன்றதை நம்ம பார்த்தோமா சொல்லுங்களா? ஷுவரா? எஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆற்காடு நவாபுக்கு வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா? பிரச்சனை பண்ணால் பிரிட்டிஷ் சும்மா இருந்துருமா?